அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எஸ்ஜிடியோட தமிழ் அந்த யாரெல்லாம் வந்து தமிழ் எலிஜிபிள் ஆயிருக்காங்க, அதே மாதிரி வந்து அந்த 150 மார்க்ஸ்க்கு வந்து எல்லாருடைய மார்க்ஸும் வந்து தனித்தனியாக விட்டுட்டாங்க. இல்லை தமிழ் எலிஜிபிள் வந்து யார் ஆகலையோ அவங்களுடைய மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேப்பர் வந்து வேல்யூவேஷன் பண்ணல. 150 அவுட் அந்த மெயின் இதில் வந்து வேல்யூவேஷன் பண்ணல. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து மானிய கோரிக்கை வந்து நடக்க போகுது பள்ளிக்கல்வித்துறைக்கு. ஸோ அதுக்கான முழு வீச்சில் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் விட்டு நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி கீ ஆன்சர் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ண கீ ஆன்சர் வந்து பெருசாக மாற்றினாங்களான்னு தெரியல. ஆனால் ரிவைஸ் கீ ஆன்சர் வந்து விட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டோட்டலாக ஓவராலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எவ்வளோ பேர் வந்து 100 எபோ 120 எபோ அதே மாதிரி 110 எபோ அதே மாதிரி 80 to 90 ரேஞ்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறேன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கட் ஆஃப் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த கட் ஆஃப் வீடியோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் நான் அனுப்பிச்சிருந்தேன். அந்த கூகுள் ஃபார்ம்ஸில் வந்து 847 பேர் வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் வந்து நான் வந்து கட் ஆஃப் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த கட் ஆஃப் வந்து ஒரு சிலர் வந்து அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து சார் இப்போ எக்ஸாக்டாக தான் ஓரளவுக்கு வந்து நீங்கள் வந்து அஸ் வெல் அஸ் வந்து கட் ஆஃப் வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க. நீங்கள் இருந்தாலும் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் வந்து நிச்சயமாக வந்து குறையும். ஸோ இன்னைக்கு விட்ட அந்த எஸ்ஜிடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 to 126, அதாவது வந்து 126 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கு. அதுவும் நம்ம ஸ்டூடெண்ட் தான் ஈரோடு. அதான் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 126 வந்து எடுத்திருக்காங்க. அதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் தான், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து. ஸோ அவங்களுடைய நம்பர் வந்து 1080111260 126 மார்க் காயத்ரி அப்படின்னு சொல்லி வந்தோம். ஈரோடு டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க. அவங்க நம்ம ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக நிச்சயமாக வந்து இதை வந்து உணர்றேன். ஏன்னா ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். ஆனால் அவங்களுக்கு வந்து கீழே வந்து ஃபைனல் கீழே வந்து எந்த பெருசாக வந்தும் மார்க்ஸ் வந்து ஆட் ஆகி வரல. அதே மாதிரி வந்து 120 எபோ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து டோட்டலாக வந்து 4 பேர் எடுத்திருக்காங்க. 110 எபோ வந்து 12 பேர் வந்து எடுத்திருக்காங்க. 100க்கு மேலே வந்து 68 பேர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் பணி நிச்சயமாக கிடைச்சிரும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். இருந்தாலும் கம்யூனல் கேட்டகரி அதே மாதிரி பிடபிள்யூடியில் நம்மகிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. டிடபிள்யூ இருக்காங்க. ஆர்மி கோட்டாஸ் வந்து இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கெல்லாம் பணி வந்து நிச்சயமாக வந்து அவங்க 75+ அந்த மார்க்ஸ் வந்து இருந்தாவே வந்து நிச்சயமாக வந்து பணி வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதில் வந்து எந்த மாற்றமும் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஒன்று பார்க்க வேண்டியது என்னென்னா 150 மார்க்ஸ்க்கு மட்டும்தான் இவங்க வந்து ரிசல்ட்ஸ் வந்து விட்டுருக்காங்க. இன்னும் வந்து டெட்டோட மார்க்கை வந்து இவங்க வந்து ஆட் பண்ணல. இப்போ நம்ம 2013 பாஸ் பண்ணவங்களா இருப்பாங்க, 2017, 19, 22 இதில் பாஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிஷனல் மார்க்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணி ஃபைனலாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து நிச்சயமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த 126 வந்து ஆல்ரெடி நான் கூகுள் ஃபார்ம் கொடுத்தக்குள்ளேயே வந்து அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ஓனாக படித்தாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை வேறு எங்கேயோ படிச்சிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து ஃபைனலாக வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2017 பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 3.5 மார்க்ஸ் கிடைக்கும். இன்னொரு 126 எடுத்த அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 22 பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து 0.5 கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்க்குறதுக்குள்ள அந்த ஃபைனல் லிஸ்ட்லேயும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து நிச்சயமாக வந்து வரும். அதில் எந்த மாற்று கருத்துக்களும் வந்து கிடையாது. இப்போ இன்னைக்கு விட்ட அந்த எஸ்ஜிடியில் பார்த்தீங்கன்னா 100 to 126 தான் ஃபர்ஸ்ட் மார்க். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 பேர் எடுத்திருப்பாங்க. அந்த 100 to 126 எவ்வளோ பேர் வந்து எடுத்திருக்காங்கன்னா 1112 பேர் வந்து 100லேருந்து 126 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. எவ்வளோ பேருங்க? 1112 பேர், 1112 மெம்பர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி 90 to 99 மார்க். ஓகேங்களா? இந்த 90 to 99 மார்க் வந்து எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்னா 2798, அதாவது 2798 மெம்பர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 98 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க 90 to 99. அதே மாதிரி 80 to 89, 80 to 89 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5737, 5737 பேர் வந்து எடுத்திருக்காங்க இந்த 80 to 89 மார்க்ஸ். அதே மாதிரி 70 to 79 மார்க்ஸ் வந்து 7665 பேர் வந்து எடுத்திருக்காங்க. மற்றவங்களாம் அதுக்கு பிலோ மார்க்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பெரிய இம்பாக்டாக இருக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 to 126 மார்க்ஸ். ஓகே, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1112 பேர், கிட்டத்தட்ட 2768 வேக்கண்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். 2768 வேக்கண்ட். இந்த 1100க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஜாப். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு மேலேயே நம்ம எதிர்பார்க்கலாம். ஜாப் வந்து கண்டிப்பாக வந்து 90க்கு மேலேயே எதிர்பார்க்கலாம். ஏன்னா கேட்டகரி வைஸாக இருக்குது இல்லைங்களா? இப்போ 90 to 99 2798 பேர் வந்து இருந்தாலும் அதில் கேட்டகரி வைஸாக நம்ம வந்து பிரிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பிடபிள்யூடி இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நிறைய கோட்டாஸ், தனித்தனியாக கேஷ் கோட்டாஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து இருக்குது. பிஹெச் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேட்டகரி வைஸாக பிரித்தோம்னா இன்னும் குறையும் கட்டாக. நம்ம வந்து அடுத்ததான் வந்து இதை வந்து ஓவராலாக வந்து அனலைஸ் பண்ணி நிச்சயமாக வந்து ஒரு கட் ஆஃப் வீடியோ வந்து நாளைக்கு வந்து போட்டுடலாம்.
ஏன்னா வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம எந்த இயர் பாஸ் பண்ணாங்களோ அதை வச்சு கெஸ் பண்ணி அந்த டெட் மார்க்கை வந்து ஆட் பண்ணி ஒரு கட் ஆஃப் வந்து வீடியோ வந்து நாளைக்கு நிச்சயமாக வந்து போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆல்ரெடி நம்ம போட்ட கட் ஆஃப்ல இருந்து, ஏன்னா அந்த கட் ஆஃப் வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மார்க்ஸ் அளவுக்கு வந்து இதில் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. 5 to 6 மார்க்ஸ் வந்து குறைய வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஒரு 90க்கு மேலே இருந்தாவே தைரியமாக இருக்கலாம். ஓகேங்களா? அதாவது வந்து நம்ம வந்து ஒரு ஷெட்யூல் கேஸ்ட்டு, அதே மாதிரி ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியர், பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமு, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 90 ப்ளஸில் இருக்கிறக்குள்ள நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியராக இருந்தீங்கன்னா ஒரு 86 ப்ளஸ்லேருந்தே நீங்கள் வந்து ஜாப் வந்து எதிர்பார்க்கலாம். 90 இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஜாப், அதில் எந்த மாற்றமும் வந்து இல்லை. நம்ம தெளிவாக வந்து நாளைக்கு போட போகிற அந்த கட் ஆஃப் வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் DWDD, அதாவது இந்த டெஸ்டியூட் விடோ வந்து இருக்கு இல்லைங்களா, ஆதரவற்ற விதவை, அந்த ஆதரவற்ற விதவையாகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா ஆகட்டும், நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்ணி ஒரு எபோவ் 65 எபோவ் 70க்கு மேலே வந்து எடுத்திருந்தீங்கன்னாவே நிச்சயமாக வந்து ஜாப் கிடைக்கும். ஏன்னா இந்த நம்ம கமெண்ட் பாக்ஸில் கூட போட்டிருந்தீங்க, சார் நான் டெஃப் ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் 67 மார்க் எனக்கு ஜாப் கிடைக்குமான்னு போட்டிருந்தீங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும், நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். ஓகேங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இன்னைக்கான அந்த ரிசல்ட்ஸை பொறுத்தவரையிலும் 25,139 பேர் எக்ஸாம் எழுதுனது. ஸோ அந்த 25,139 பேருக்கான ரிசல்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு அதாவது வந்து எல்லாமே வந்து அந்த டிஆர்பி வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் எடுத்து தாராளமாக வந்து நிச்சயமாக வந்து பார்க்கலாம். உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபை பொறுத்தவரையும் ஒரு 85 to ஓகேங்களா 85க்கு மேலே இருந்தாவே ஓரளவுக்கு தைரியமாக வந்து இருக்கலாம். கம்யூனல் கேட்டகரியாக இருந்தால் 90க்கு மேலே இருந்தால் நீங்கள் நிச்சயமாக தைரியமாக இருக்கலாம். 95க்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப தைரியமாக இருந்திருக்கலாம். 97க்கு மேலே இருந்துச்சுன்னா கட்டாயமாக உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்லி வந்து அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே வந்து இல்லை. நாளைக்கு வந்து நம்மளுடைய அந்த கட் ஆஃப் வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.